Hello friends, Kala's recipe இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ண போறோம். இது பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் துண்டு இஞ்சி, 4 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 30 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டோம், இது இருக்கட்டும். காஷ்மீரி சில்லி 8 எடுத்துருக்கோம். இது ஒரு பவுலில் சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தாங்க மிளகா நல்லா நைஸாக அரைக்க முடியும். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் சைடில் வச்சிடலாம். குக்கர் பேனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு 3 ஏலக்காய் இடித்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை கொஞ்சம், அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதக்கின உடனே அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ள ஊற வச்சிருக்க காஷ்மீரி சில்லியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சிட்டோம். வெங்காய பேஸ்ட்டு வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காய பேஸ்ட்டும் எண்ணெயிலே நல்லா வதக்கிடணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சிருக்க சில்லி பேஸ்ட்டும் 1/4 கட்டு புதினாவும் 1/2 கட்டு கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டன், ஒரு ஃப்ரைட் ஆனியன், இது ஒன்றும் இல்லைங்க, வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துருக்கோம், அவ்வளோதான். 1/2 டீஸ்பூன் மஞ்சள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஃப்ரெஷ் தயிர், 3 குழிக்கரண்டி. பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கேங்க. இந்த சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் வேகும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய உப்பு சேர்த்திங்கன்னா மட்டன் வேகாது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மட்டன் வேகணுங்கிறதுக்காக 5 சவுண்டு விட்டு எடுத்துருங்க. மட்டன் வேகட்டும், அதுக்குள்ளே அரிசியை ஊற போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸு 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நீங்கள் ஜீரா ரைஸில் கூட பண்ணலாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 சவுண்டு வந்துருச்சு. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியே இல்லாமல் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. 3 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டுருங்க. வெயிட்டரை போட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, தக்காளி, தயிர் எல்லாம் சேர்த்துருக்கனால அதனுடைய தண்ணி இருக்கும். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி இருந்தால் போதுங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி காட்டுறேன். ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ குக்கரை எடுத்துட்டு தோசை தவாவை வச்சு அது மேலே குக்கரை வச்சுருங்க. ஸ்டவ்வு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. பாருங்கள், ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.